ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாருங்கள், நம்ம காட்டின பாத்தியிலெல்லாம் சொல்லிவிட்டு இந்த சீனி கிராஸ் புல் போடலான்னு ஒரு அடி வெட்டி வச்சுருந்ததெல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் 2 நாளாக. அதையெல்லாம் எடுத்து நட்டு வைக்கலான்னு சொல்லி தரையை தோண்டி வச்சுட்டு உரம் எடுத்துகிட்டு வரலான்னு போனால் அந்த உரம் கொட்டி வச்சுருக்க இடம் பூரா இத்தனை புழு. அதை எடுத்து ஃபுல்லாக கோழிக்கு தான் போட்டோம். ஒரு இன்ச்சு இருக்குதுங்க அத்தத்தச்சோடு புழு. இதெல்லாம் எப்படி மரத்தை பாருங்கள், தென்னை மரத்து வேர் புழுன்னு சொல்லுவாங்களா இதெல்லாம். அம்மா சொன்னாங்க. பார்த்தா இது எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. இது அப்படியே அந்த மண்ணுக்குள்ளே ஒளிச்சு வச்சா அதை நோண்டி உள்ளே போயிருச்சு ஃபுல்லாகவே. இப்படி தானே மரத்தை போய் நெண்டிகிட்டே எவ்வளோ பெரிய மரத்தை ஓட்டை போட்டு அந்த மரத்துக்கு சத்தே இல்லாமல் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள் எத்தச்சோடு இருக்குதுன்னு. இதை பார்த்தா அந்த ஒரு பட்டுப்புடவை விளம்பரத்தில் வரும் இல்லைங்க, விதவிதமாய் வித்தியாசமாய் அப்படின்னு பட்டுப்புடவை விற்பாங்க. நம்ம அப்படி இல்லைங்க. நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பூச்சியும் புழுவும் தான் விதவிதமாக வித்தியாசமாக இருக்க மாட்டிருக்கு. அங்கே பாருங்கள் எப்படி நின்றுட்டு மண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னு. ஆளே அட்ரஸே காணோம். எவ்வளோ வேகமாக உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிச்சு பாருங்கள். நம்ம குழந்தைய கண்டுபிடிச்சி ஹைட் அண்ட் சீக் விளையாடுற மாதிரி இது போய் மண்ணுக்குள்ளே ஒளிஞ்சிருச்சு. பசங்கக்கிட்ட காட்டினாச்சி இது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு ஓடிட்டானுங்க. ஆனால் பார்த்துட்டு இருந்தானுங்க ரொம்ப நேரம். கொஞ்சம் நேரம் கழித்து அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. விட்ட 2 நிமிஷத்தில் எப்படி போய் மண்ணுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிச்சு பாருங்கள். அப்போ அந்த மரத்தை எப்படி ஓட்ட போடும். இந்த புழுவுக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.